வணக்கம். மு. வரதராசரின் தங்கைக்கு என்ற கடிதத்தில் பாகம் 1. அன்புள்ள தங்கை, உன் புதிய வாழ்க்கை நல்லபடியாக நடந்து வருகிறது என்று அம்மாவும் அப்பாவும் வந்து சொன்னது கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு உன்னை பற்றி நம்பிக்கை உண்டு. இளமையிலிருந்தே நீ அறிவும் திறமையும் அன்பும் பணிவும் உள்ள பெண்ணாக விளங்கியதை கண்டிருக்கிறேன் அல்லவா? அவற்றை கண்டிருப்பதால் உன் எதிர்காலம் நல்லபடியாக விளங்கும் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆயினும் சில்லறை பிடிவாதமும் குறும்பு கொண்டு நீ வீட்டில் தொல்லை கொடுத்த நாட்களையும் நான் மறக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் அம்மா உன்னை கண்டித்து சொன்ன சொற்களும் வயது உரைத்த உரைகளும் நான் கேட்டிருக்கிறேன் அல்லவா? அவற்றை உரைத்த அன்னையின் வாயால் இன்று உன் வாழ்க்கையை பற்றி புகழுமாறு கேட்டிருக்கிறேன் என்றால் நான் பெருமை கொள்ளாதிருக்க முடியுமா? அழகிலும் திறமையிலும் பெயர் பெற்ற என் தங்கை இன்று தன் புதிய வாழ்க்கையில் அன்பும் பணிவும் அணிகலன்களாக பூண்டு விளங்குகிறாள் என்று கேள்வியுற்று என் உள்ளம் பெருமிதம் கொண்டது. வாழ்க உன் நற்பண்புகள்! இவ்வாறு உவகை நிறைந்த உள்ளத்தோடு தான் பின்வரும் அறிவுரைகளை எழுதுகிறேன். அறிவுரைகள் எழுதுவதை கண்டதும் உன்னிடத்தில் ஏதோ குறைகள் கண்டு எழுதினேன் என்றோ கேள்விப்பட்டு எழுதினேன் என்றோ எண்ணிவிட வேண்டா. குறை இருந்தால்தான் அறிவுரை கூற வேண்டும் என்பதில்லை. குறை நேராமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூற வேண்டும் அல்லவா? அந்த வகையில்தான் என் கடமையை செய்ய முன் வருகிறேன். எத்தனையோ படிக்கிறாய், கேட்கிறாய். இவற்றையும் படி, கேட்டுக்கொள். ஓய்வு இருக்கும்போது எண்ணிப்பார். அமைதியான உன் வாழ்க்கையை மட்டும் எண்ணுவது போதாது. உன் போல் இந்த நாட்டில் பிறந்த எத்தனையோ இடர்களும் சிக்கல்களும் ஆகியுள்ள மற்ற பெண்களின் வாழ்க்கையையும் எண்ணிப்பார். ஒரு செம்மறி ஆடு முன்னே சென்று இடர்பட்டால் பின்னே வரும் ஆடுகள் அதனை கண்டு ஒன்றும் திருந்துவதில்லை, பயனடைவதில்லை. முன்னே சென்றது விழுந்த பள்ளத்திலேயே எல்லாம் சென்று விழுமாம். மனிதராகிய நாம் ஏன் அப்படி வாழ வேண்டும்? ஆகையால் மற்றவர்களின் வாழ்க்கையில் உள்ள குறைகளையும் அவற்றின் காரணங்களையும் எண்ணி பார்ப்பது நம்மை நாம் காத்து கொள்வதற்கு மிகவும் பயன்படும். உண்மையாக ஆராய்ந்தால் இப்படி நேரே வாழ்க்கையை கற்பதுதான் உயர்ந்த கல்வி. இவ்வாறு வாழ்க்கையை நேரே கற்பதற்கு பயன்படும் காரணத்தால் தான் பெரியோர்களின் வாழ்க்கையும் வரலாறுகளையும் படி, உயர்ந்த புலவர்களின் காவியங்களை படி, உயர்ந்த உணர்வினர் எழுதிய கதைகளை படி என்று உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இனிமேல் அவற்றை விடாமல் படி என்று வற்புறுத்துகிறேன். அதனால் விளையும் நன்மைகள் உண்டு. நம்மை அறியாமலே நம் மனம் அந்த பெரியோர்கள் நடந்த நெறியில் ஈடுபட்டு நடக்கும். நம்மை அறியாமலே நம் வாழ்க்கை செம்மையாக அமைந்துவிடும். இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி, பலமுறை படி. குயூரி அம்மையாரின் வரலாற்றையும் கஸ்தூரி பகா காந்தியின் வரலாற்றையும் திரும்ப திரும்ப படி. இவை போன்றவற்றை மென்மேலும் படித்து கொண்டிரு. நல்லவர் நட்பு வளர்பிறை போல் வளரும் என்கிறார் திருவள்ளுவர். உங்கள் அன்பான இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என் வாழ்த்துதலில் இல்லை, நீங்கள் வாழும் முறையில் இருக்கிறது. நட்புக்காக பெரியவர் சொன்ன அத்தனையும் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு பொருந்தும். நாலடியாரின் ஒரு பாட்டு படித்திருக்கிறேன். அதில் தக்காரின் நட்பு கரும்பை குருதியில் இருந்து அடிவரையில் தின்றார் போன்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது வர வர இனிமை மிகுந்து கொண்டே போகுமாம். ஆனால் தகாதவரின் நட்பு நேர்மாறாக இனிமை குறைந்து கொண்டு போகுமாம். அடிக்கரும்பை முதலில் கடித்து தின்று குருத்து வரையில் தின்பது போன்றதாம். காரணம் என்ன? அவரவர் பண்புதான். அதேபோல் நீ நல்ல பண்பு உடையவளாக விளங்கினால் கோல் எடுத்து ஊன்றும் கிழவனும் கிழவியுமாக முதுமையுற்ற காலத்திலும் உங்கள் அன்பின் சிறப்பு வளர்ப்பதுதான், வளர்ந்து உள்ள நல்ல பண்பை காப்பதுதான் உங்கள் கடமை என்பதை நன்றாக உணர்ந்து கொள். புதியதாக பழகும்போது பெரும்பாலோர் நன்றாக பழக முடியும். அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை, திறமை இல்லை. புதிய மாணவர் ஒழுங்காக நடந்து கொள்வர். புதிய ஆசிரியர் பாடுபட்டு கற்றுக் கொடுப்பார். புதிய வேலைக்காரி நன்றாக உழைப்பார். புதிய பால்காரன் நல்ல பால் தருவான். புதிய நட்பும் இனிமையாக விளங்கும். அதில் ஒரு சிறப்பும் இல்லை. இந்த புதுமையை எள்ளி நகையாடுவது போல் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருப்பது உண்டு, நன்கு தெரியும். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் எனும் அந்த பழமொழி வேடிக்கையாக இருந்தாலும் கருத்து உடையதுதான். அதற்கு மாறாக
எவ்வளவு பழமையான போதிலும் சிறப்பு குறையாமல் ஒளிவிடும் வாழ்க்கைத்தான் நல்ல வாழ்க்கை என்று சொல்வேன். இக்காலத்து பலருடைய வாழ்க்கை பொன்முலாம் பூசிய பொருள் போல் தொடக்கத்தில் மட்டுமே ஒளி வீசுகின்றது. பழமைப்பட்டு தேய தேய ஒளி இழந்து மங்குகிறது. உண்மையான பொன்னால் செய்யப்பட்ட பொருள் ஒரு நாளும் அப்படி ஆகாதல்லவா? பழக பழக தேய தேய அது குன்றா ஒளி வீசும் அல்லவா? அதுபோல் வாழும் வாழ்க்கையை நல்லவர்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பழமைப்பட்ட பிறகும் விளங்குவதுதான் சிறந்த நட்பு என்னும் கருத்தோடு திருவள்ளுவர் நட்பை பற்றியும் நட்பாராய்தல் பற்றியும் 10 குறளால் விளக்கிய பிறகு பழமை என்று தனியே ஒரு பகுதி கூறுவதை நீ போற்றி கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் சிறப்பில்லாத தீ நட்பு, கூடா நட்பு என்பவைகளை பற்றி அவர் விளக்குகிறார். பழமைப்பட்ட பிறகும் மாசின்றி விளங்கும் நட்பை அவர் அன்பின் வழிவந்த கேண்மை என்று அழகாக தொடரால் குறிக்கிறார். அந்த தொடரை நினைக்கும் போதும் சொல்லும் போதும் கேட்கும் போதும் திருவள்ளுவரின் தமிழ் அனுபவ அறிவிலிருந்து மலர்ந்த அறிவுரை தமிழ் என் நெஞ்சில் இனிக்கிறது. உன் கணவரை பற்றி எனக்கு போதிய அளவு தெரியாது. உன்னை பற்றி நன்றாக தெரியும். ஆகையால் உனக்குத்தான் அறிவுரை சொல்ல என்னால் முடியும். என் அறிவுரை வாழ்த்துரை இரண்டும் ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கை அன்பின் வழிவந்த கேண்மையாக விளங்குவதாக. அன்புள்ள அண்ணன் வளவன்.